மனுஷனுக்கு இந்த ஒளியை எந்த இருளும் மேற்கொள்ளவே முடியாது. நான் சொல்லுகிறேன், ஒரு இடத்துல இருட்டுக்கு வல்லமை இருக்காங்க, இருக்கு முடியாது சொல்லுங்க, முடியாது ஒரு ஆற்றல் வருத்தம் உலகம் ஒரு எருமை ஓராது உராது 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 நட்சத்திரங்கள் இப்பொழுதும் இருக்கிறது. You don't see them. பாருங்க, சூரியன் அஸ்தமிச்சு ஏற ஏற பிரகாசித்தால் அந்த இருட்டு இந்த ஒளியை மேற்கொள்ளவே முடியாது. ஒளி இருட்ட மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்றேன். இருட்டு ஆண்டவருடைய வார்த்தை மேற்கொள்ள முடியாது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருக்கிறது. இந்த ஒளியை எந்த இருளும் மேற்கொள்ளவே முடியாது. இந்த ஒளியை இந்த ஒளி இருமை மரண இருளின் திசையிலே நம்பிக்கையற்று வாழும் பொழுது அவர்களுக்கு ஒளியை தருகிற வசனத்தில் இருக்கிற ஒளியை தருகிற இடம் தான். சங்கீதக்காரன் பாடுகிறார், உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். நம்பிக்கை இல்ல, நான் எப்படி நடக்கணும்னு தெரியல, எனக்கு எதிர்காலமே இருட்டா இருக்கு, என் பிள்ளையுடைய வாழ்க்கை கவலைக்கிடமா இருக்கு, என் பொருளாதாரத்தை பார்த்தா எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஃபியூச்சர்ல என் தொழில் வாழவே முடியல, எனக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனா எனக்கு பாதை காட்டுறதுக்கு இன்னைக்கு ஸ்டெப் எடுத்து வைக்க என் வசனம் என் கால்களுக்கு தீபமாகும், என் ஃபியூச்சர் எனக்கு காமிச்சு கொடுக்க உடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். Hallelujah. The word of God teaches you to take the next step. Teaches you to take your route. பாதையையும் காண்பிக்கிறது. உங்கள் பாதம் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியையும் காண்பிக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை என்ன பாதுகாக்கணும்ல, அதனால இருளில் இருக்கிறவர்களுக்கும் இருளின் திசையில் வாழ்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த விளக்கு இதுக்கு ரெண்டு வார்த்தைகள், ரெண்டு வியாக்கியானங்களை நான் சொல்லுகிறேன். வெளிச்சம்
நம்பர் 1 போற குதிக்கும்போது எப்படி இருக்கும்? நம்பர் 1 பள, 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 ரெவலேஷன் பள, பள. வெளிப்பாடு. பார்த்திருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. இந்த காலம் வேத வசனங்கள் எல்லாம் மறைபொருள்களாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்துல பளபளன்னு வெளிச்சம். இது விசுவாசத்தின் மறைபொருள். இதான் அவர் சொல்றாரு. மறைபொருளாக ஒளி. இருக்கு. நீ நீ எதுவுமே பார்த்த உடனே வெளியே தெரியுற மாதிரி இருக்கு. இல்ல. நீங்க ஒரு சம்பவத்தை வாசித்தா, ஒரு இருட்டு அந்த இருக்கு. சம்பவத்திலே கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்ற மறைபொருள் புரியாத பட்சத்தில் அதை எழுத்து கொள்ளும். வெளிச்சம். ஆனால் அந்த மறைபொருளை கண்டுபிடிப்பீர்கள் என்றால் அந்த ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. நீதான். ஏன்னா வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்கிறது. நிறைய பேர் வார்த்தையை வாசித்து அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள். அறிவை தேடுகிற இடம் அல்ல மவுண்ட் சாயன். வார்த்தை இது அறிவை பெற்று அறிவை வளர்க்கிற இடம் அல்ல. இது வெளிச்சத்தை பெறுகிற இடம். ஆமென் சொல்லுங்களேன். அறிவை நீங்கள் உங்களுக்கு அறிவு வேண்டும் என்றால் அது மாம்சமும் ரத்தமும் உங்களுக்கு வெளிப்படுத்தும். மாம்சம். ஆனால் உங்களுக்கு வெளிச்சம் தேவை என்றால் அது மாம்சமும் ரத்தம் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. வெளிச்சம் உனக்கு இது வேணும்னா ஜோதிகளின் பிதாவே உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆக வேண்டும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசு என்னை யார் அவர் சொல்லுகிறார், சிலர் உண்மையோ எரேமியா என்று, சிலர் உண்மை எலியா என்று, சிலர் உண்மை யோவான் சாணன் என்று, சிலர் உண்மை தீர்க்கதரிசிகள் ஒருவன் ஆனா என்று. நீ என்னை யார்? வெளிச்சமா நீ இருக்கணும்னா நான் சொல்லுகிறேன், நீ மெய்யாகவே கர்த்தர் தேவனுடைய மட்டும்தான் குமாரனாகிய உனக்கு கிறிஸ்து. வெளிச்சத்தை அவர் வார்த்தை சொல்லி, இதை பிதா